இந்த ஜனவரி 7ஆம் தேதி உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த உச்சநீதிமன்ற வழக்குல 101 பக்கம் கொண்ட ஆவணத்தை தாக்கல் பண்றாங்க. என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு, எந்தெந்த வழியெல்லாம் ஓட்ட திருடுறாங்க, என்னென்ன பிரச்சனை நாங்க எதிர்கொண்டோம், பிஎல்ஓஸ் கிட்டயே எங்களை அண்ட விடல, அவங்க கிட்ட எங்களால கேள்வி கேட்க முடியல, அவர்களை பயன்படுத்தி எல்லா வாக்குகளையும் இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள்லாம் இல்லைன்னு ஆயிருச்சு. மேற்கு வங்கத்துல சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை திட்டமிட்டே காலி பண்ணிருக்கிறாங்க. இன்னொரு உள்ளடி வரை நடந்திருக்கு தோழர்களே. இந்த பிஎல்ஓஸ் இருக்கிறாங்கல்ல, பூத் லெவல் ஆபீசர்ஸ், இவங்க வச்சுக்கிட்டு ஃபார்ம் 7 பயன்படுத்தி இவங்களே எனக்கு ஓட்டு வேணான்னு எழுதி கொடுத்த மாதிரி ஃபார்மை செட் பண்ணி பல லட்சம் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை செல்லாத வாக்கா ஆக்கியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. பிஎல்ஓஸ்க்கு ஏன் பணம் கொடுக்கறாங்கன்னு நம்ம கேட்டோம்ல. தமிழ்நாட்டிலேயே பிஎல்ஓஸ்க்கு பணம் போய் அதுல ஒரு சண்டை 2 சங்கியை அடிச்சுக்கிட்டாங்கல்ல. அப்ப நாம கேட்ட கேள்வி என்ன? பிஎல்ஓவுக்கு எதுக்கு பணம் போகுது? பிஎல்ஓவுக்கு எதுக்காக பணம் கொடுக்கணும்? இந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்காக தான், பலருடைய ஓட்டையும் குழப்பி விடுவதற்காகத்தான் பிஎல்ஓக்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு பாஜகவால். அதனால பிஎல்ஓக்கள் ஆட்டோமேட்டிக்கா பாஜகவுக்கு சப்போர்டராகவும் தங்களுடைய உயர் அதிகாரிகள் சொல்றதை கேட்கறவங்களாகவும் மாறி போயிட்டாங்க. இதனாலதான் அங்க ஓட்டே இல்லாம போயிடுச்சு பல லட்சம் பேருக்கு.